Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு ப்ளவுஸில் ஊக் அண்ட் ஹை பார் எப்படி வச்சு தைக்கிறதுன்னு காட்டுறேன். இது வந்து ப்ளவுஸோட ரைட் சைடு, இது வந்து லெஃப்ட் சைடு. இந்த சைடு வந்து ஹூக் வரும், இந்த சைடு வந்து ஹை பார் வரும். இது வந்து துணியோட நல்ல பக்கம், இது துணியோட ராங் சைடு. சேம் அதே மாதிரி இதுவும் நல்ல பக்கம், இந்த பக்கம் ராங் சைடு. ஃபஸ்ட்டு ஊக்கு வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ப்ளவுஸோட சேம் கலரில் தான் வந்து இந்த துணி எடுத்துக்கணும். நான் வந்து வீடியோக்கோசம் வேறு கலர் எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு வித்து லென்த்து வேணும்னா இதில் வந்து 7 இருக்குது. 7 ப்ளஸ் ஒரு 1.5 இல்லாட்டி 2 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கணும். வித்து வந்து 3 இன்ச்சஸ். இதில் வந்து 3 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இந்த 3 இன்ச்சஸ் வந்து நான் ஃபோல்ட் பண்ணி மடித்து தைக்க போகிறேன். அப்படி இல்லைன்னா 1.5 வந்து 2 துணியாக எடுத்துக்கலாம். அது நம்மளோட ஆப்ஷன் தான். இந்த 3 இன்ச்சஸ் பட்டியை வந்து ஃபோல்ட் பண்ணி மடிச்சுட்டு நல்ல பக்கம் மேலே இப்படி வச்சு தைக்கணும். ஒரு 1/2 இன்ச்சு வந்து கேப் இட்டுட்டு தைக்கணும். கீழே வரும்போது இந்த பட்டி துணியை மடித்து தைக்கணும். எல்லோ கலர் துணி வந்து பேக் சைடு டர்ன் பண்ணி டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து தைக்கணும். ராங் சைடு டர்ன் பண்ணி டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து தைக்கணும். இந்த எல்லோ கலர் துணி வந்து ஃபுல்லாகவே வந்து உள்ளே போயிடணும். வெளியில் தெரிய வந்து பிங்க் கலர் துணி மட்டும்தான் தெரியணும். இப்போ லெஃப்ட் சைடில் வந்து ஐ பார் வச்சு தைக்கணும். ஐ பாருக்கு லென்த்து வந்து அதே அளவு தான். ஊக்குக்கு எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவுக்கு தான் வந்து ஹை பாரும் எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு லென்த் இருக்கோ அதோட ஒரு 2 இன்ச்சஸ் இல்லாட்டி 1.5 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கணும். இதோட வித்து வந்து 2.5 இன்ச்சஸ். நான் 2 துணியாக எடுத்திருக்கேன். ஒரு 5 இன்ச் எடுத்தால் கூட டபுள் ஃபோல்ட் பண்ணி இதேமாரி ஒரு ஃபோல்ட் பண்ணி மடித்து தைக்கலாம். நான் வந்து 2.5ல் 2 துணி எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல பக்கம், இது வந்து ராங் சைடு. ராங் சைடு பக்கமாக இந்த ஐபார் பட்டியை வந்து இப்படி வச்சு ஃபோல்ட் பண்ணி ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து ஒரு தையல் போடணும். இந்த பட்டி துணியை வந்து இப்போ ஃப்ரண்ட் சைடு டர்ன் பண்ணணும். இந்த ஐபார் பட்டி துணியும் டபுள் ஃபோல்ட் பண்ணி இங்கே தையல் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த தையலை மறைக்கிற மாதிரி மடித்து தைக்கணும். மடிச்சிட்டு தையல் போடணும்.
இப்போ ஊக்கு பட்டியும் ஐபார் பட்டியும் வச்சு தைச்சாச்சு. நெக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். கிராஸ் பீஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணி ஹெம்மிங் எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். ப்ளவுஸில் தைக்கும்போது சேம் கலர் த்ரெட்டு சேம் கலர் துணி தான் எடுத்துக்கணும். நான் வீடியோக்கோசம் விசிபிளாக தெரியணும்னு கான்ட்ராஸ்ட் கலரும் துணியும் கான்ட்ராஸ்ட் த்ரெட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்கு கம்ப்ளீட் பண்ண கிராஸ் பீஸ் வந்து எடுத்திருக்கேன். இதோட வித்து வந்து 2 inches எடுத்திருக்கேன். ஃபோல்ட் பண்ணி மடித்து தைக்கணும். ஒரு 1/2 inch கேப் விட்டுட்டு தைக்கணும். இங்கே கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு 1/2 inch கேப் விட்டுட்டு எக்ஸஸாக துணி கட் பண்ணி உள்பக்கமாக மடித்து தைக்கணும். கொஞ்சம் நெக் பீஸை வந்து ட்ரிம் பண்ணி எடுக்கிறேன். இந்த எல்லோ கலர் ஃபேப்ரிக்கை வந்து பேக் சைட் டர்ன் பண்ணி எம்மிங் பண்ணணும். இதேமாரி நெக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஐபார் சைட்லேயும் கிராஸ் பீஸை வந்து ஃபோல்ட் பண்ணி ஒரு 1/2 inch உள்ளே மடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணணும். ஒரு 1/4 inch கேப் விட்டுட்டு எக்ஸஸ் பீஸை வந்து ட்ரிம் பண்ணி எடுக்கிறேன். இப்போ இந்த துணியை வந்து பின்னாடி டர்ன் பண்ணி ஹெம்மிங் பண்ணணும். ஹெம்மிங் வந்து கை ஊசியால் வச்சு தான் ஹெம்மிங் பண்ண போகிறேன். அது எப்படின்னு காட்டுறேன். இப்போ நீடில் வந்து த்ரெட்டு கோத்துருக்கேன். சிங்கிள் த்ரெட்டு எடுத்திருக்கேன். இந்த நெக்கு கம்ப்ளீட் பண்ணல இந்த துணியை வந்து பேக் சைட் டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். கையால் ஸ்டிச் பண்ணணும். இந்த கிராஸ் பீஸ் வந்து ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி ஒரு 1/4 inch கேப் விட்டுட்டு ஹெம்மிங் பண்ணணும். இந்த மெயின் துணியிலையும் இந்த எல்லோ கலர் துணியிலையும் லைட்டாக வந்து இப்படி குத்தி எடுக்கணும். இந்த மாதிரி பண்ணணும். பேக் சைடு வந்து ரொம்ப பெருசாக வந்து த்ரெட்டு தெரியக்கூடாது. லைட்டாக வந்து இந்த அளவுக்கு தான் தெரியணும் த்ரெட்டு. பேக் சைடு வந்து இந்த மாதிரி தான் வந்து ஹெம்மிங் பண்ணணும். இப்போ ஹெம்மிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஊக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த ஊக்கு பட்டி எடுத்து 2ஆக மடித்து ஸ்டார்டிங்கில் ஒரு பாயிண்ட்டு, இந்த சைடு ஒரு பாயிண்ட்டு, அப்புறம் சென்டரில் ஒரு பாயிண்ட். இது ரெண்டையும் ஃபோல்ட் பண்ணி இந்த சென்டரில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணணும். அதேமாதிரி இந்த 2 கார்னரையும் மடித்து இந்த சென்டரில் வந்து மார்க் பண்ணணும். இதை வந்து இப்படி ஐபார் பட்டி மேலே இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா அதோட இம்ப்ரெஷன் வந்து இதில் இருக்கும்.
இந்த ஊக்கு பட்டியில் ஃபஸ்ட்டு பாயிண்டில் வந்து ஊக்கை வச்சு ஸ்டிச் பண்ணணும். இதுக்கு வந்து த்ரெட் வந்து டபுள் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு வளையத்தில் வந்து ஒரு 3 or 4 ஸ்டிச் வந்து போட்டுட்டு பக்கத்தில் வளையத்துலேயும் அதே மாதிரி ஒரு 3 or 4 ஸ்டிச் வந்து போடணும். இந்த ஹெட் போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஹெட் போர்ஷனில் நீடில் உள்ளே விட்டுட்டு இதையும் கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இப்போ நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ ஐபார் வந்து இங்கே லைன் போட்டிருக்கோம் இல்லையா, தச்சிருக்கோம் இல்லையா, இது பக்கத்தில் தான் வந்து ஐபார் வந்து போடணும். இந்த இடத்துல போட்டோன்னா ஹூக்கு மாட்டும் போது கேப் வந்து தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இங்கே தையல் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த தையல் பக்கத்தில் தான் வந்து இந்த ஐபார் வந்து வரணும். இந்த இடத்துல தான் வந்து தையல் போட்டிருக்கோம், அந்த தையல் பக்கத்துலேயே வந்து இந்த ஐபார் வந்து போடணும். அடியிலேருந்து ஊசி எடுத்து இதுக்கும் டபுள் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ரெண்டு வாட்டி இப்படி தைக்கணும். எடுத்துட்டு இப்போ இந்த த்ரெட்டை வந்து மேலே இப்படி கட்டை விரலால் பிடிச்சிட்டு இந்த கேப் இருக்குல்லையே, இந்த கேப் வழியாக ஊசி வந்து கொடுத்து இழுத்து போடணும். அது வந்து ஒரு முடிச்சு மாதிரி விழும். ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேக் சைட் டர்ன் பண்ணி நாட் போடணும். ரெண்டு பக்கமும் ஊக்கும் ஐபார் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. ஒரு ஐபார் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 1/2 இன்ச் தாண்டி, 1/2 இல்லாட்டி 3/4 இன்ச் தாண்டி ஒரு ஐபார் வச்சு தைக்கணும். ஊக்கு வந்து தைக்கும் போது பின்னாடி வந்து இந்த த்ரெட் வந்து தெரியக்கூடாது, இந்த தச்சிருக்க த்ரெட் வந்து பின்னாடி வந்து தெரியக்கூடாது. இப்போ வந்து ரெண்டும் கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. இன்றைக்கி ப்ளவுஸில் ஹூக்கும் ஐபாரும் அண்டு ஹெம்மிங்கும் எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணணும்னு காட்டினேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.